你等着我吧。சத்தானி இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ என் கூட யார் இருக்கான்னா, ஷாம் இருக்கான். ஹேடா ஷாமு. வணக்கம் ப்ரோ. என்ன முகம் ஃபுல்லாக ஒரே புன்னகையா இருக்குது, என்ன கதை? வியூவர்ஸ்ட நவம்பர் 30 தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். அது நவம்பர் 30 ஒரு தீபாவளி, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தீபாவளி, இன்னைக்கும் லைட்டா ஒரு தீபாவளி மாதிரி ஒன்று காமிச்சிட்டு போயிருக்காங்க. ரீல்லாம் போட்டிருப்பாடா, இவன் கூட போட்டுறாங்க. ஹர்ஷதீப் சிங் ஏதோ ஹிந்தியில ஏதோ பேசி போட்டிருந்தாரு. ஆமா, ஏதோ 2 பே செஞ்சுரின்ற மாதிரி ஏதோ பேசி போட்டிருக்காங்க. இன்னைக்குமே அடிச்சிருப்பான், சேசிங்னால அப்படி போய் போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதை பத்தி நம்ம பேசுவோம். சரி, ஓகே. இனிஷியலா இந்த சீரிஸ் பத்தி நினைக்கிறேன். நான் தெரிஞ்ச இந்த சீரீஸை வந்து அவ்வளோ நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுமே வந்து ஒரு டஃப். இந்த தேர்ட் ஓடியை மட்டும் நம்ம தவிர்த்து விட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஈக்குவலா டஃப் கொடுத்து விளாண்டாங்க. இந்த சீரிஸ் வந்து ஒன் சைடாவே இல்லை எங்கேயுமே. கடைசி வரைக்குமே 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா, செகண்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவுட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் மேட்சே அப்படிதான், 15 ரன் வித்தியாசம் தான் ஜெயிச்சோம். இது வந்து ஒன் சைட் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் எப்படி அவங்க 300 வந்தாங்கன்னு என்னால எதிர்பார்க்கவே முடியலடா. 5 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சனும் கார்லின் பிராஸும் அடிச்சு கொண்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க. முடிஞ்சிருக்கும் சீரியஸா, லிட்டரலா சொல்ல போனா எப்படியோ ஜாக் பிடிச்சு வந்தாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நீ விராட் கோலியை பத்தி ஆரம்பிச்சிட்ட. விராட் கோலியை பத்தி சொல்றேன். ஆனா சத்தியமா சொல்றேன், விராட் கோலி எனக்கு இந்த 3 மேட்ச்ல பார்க்கும்போது பழைய விராட் கோலி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஹெசிடேஷன் இல்லை. வந்தோடனே அவர் என்ன பண்ற, பவர் பிளே உள்ள வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ஃப்ளைங் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த 20ல இருந்து 35 டு 40 கிட்ட கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணி லூஸ் பால்ஸ் மட்டும் அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் 100 போட்டு அந்த இதுலயே மேக்ஸிமம் 100 போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் தான். அதுக்கப்புறம் அவுட் அடிக்கிற ரன்ஸ் எல்லாம் போனஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த பழைய ஒரு டெம்ப்ளேட்டை பிடிச்சிட்டாரோ எனக்கு தோணுது. என்ன நினைக்கிறடா? ப்ரோ, எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அஹெட் ஆஃப் ஹிஸ் பீக் தான். என்னைய கேட்டா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை எப்பயுமே. ஒரு என்னை கேட்டிங் பாத்தீங்கன்னா, ஒரு சீரீஸ்ல இந்த சீரீஸ்ல மட்டும் 11 6 அடிச்சிருக்கானா. வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து கோலி வந்து எப்படின்னா, செல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் பால் வந்து தரையில இல்லாம வந்து ஸ்ட்ரெயிட்டா பவுண்டரியில தாண்டி உள்ள போய் விழுகும். இப்ப 2வது ஓடியெல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் ஸ்கோர் போர்டுக்கு ரன் வந்ததே 6ல தான், 4வது பால். ஸோ இந்த மாதிரி நான் கோலி ஆடி நான் பார்த்தது இல்லை. நீங்க சொன்ன ஒரே ஒரு ஃபார்மட் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணா அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த 40 to 50ல வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி விக்கெட் விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செட்டில் டவுன் ஆயிட்டு கன்வர்ஷன் ரேட்டை வந்து திரும்ப அதே மாதிரி பழையபடி கொண்டு வந்துட்டாங்க. இது மட்டும் தான் அவனோட பழைய ஃபார்மேட்டே. மற்றபடி பாத்தீங்கன்னா, அவனோட பீக் டைம்ல 16 17 18 டைம்ல கூட இந்த மாதிரி பிளே கிடையவே கிடையாது. கேம் பிளே சுத்தமா இத்தனை பவுண்டரி அடிச்சு, இத்தனை 6 அடிச்சு, இவ்வளவு ஃபாஸ்டா ரன் ஸ்கோர் பண்ணி, அதாவது ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல எல்லாமே ஃபுல்லாமே பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்றது நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது நம்ம சொல்றபடி விராட் கோலி 2.0 அப்படிலாம் தாண்டி இது விராட் கோலி 3.0 மாறிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த 3.0 சேர்த்து இப்ப விஜயசாரி வேற நான் 6 ரன் வேற சொல்லியிருக்காரு. ஸோ டொமஸ்டிக்லயே நம்ம பார்க்கலாம் விராட் கோலி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் கோலி ரோஹித் பண்ணல. இனிமே இதுக்கப்புறமாச்சும் கொஸ்டின் கேட்காம இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஹெட் கோச் வேணா கேட்கலாம். என்னடா இன்னும் ஹெட் கோச் இழுக்கலையே நினைச்சேன்டா. சீரியஸ் அதான் ப்ரோ. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்ட்டு பார்த்தேன். இந்த மாதிரி ரோஹித் சர்மாவோட ஃபியூச்சரையும் கோலியோட ஃபியூச்சரையும் வந்து இந்த சீரிஸும் இல்ல, ஆஸ்திரேலியா சீரிஸும் கேட்காதீங்க, சீரிஸே கேட்பாங்க போல. என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்னு கேட்டிருந்தேன் அவனுங்க. நீ என்ன சொல்லணும்? ஒரு வேர்டு தான், யூ மே அப்போஸ் த ஸ்டார் கல்ச்சர் பட் ஆர் நாட் எ ஸ்டார். இப்பதான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு வந்தேன் இங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்துட்டு மோஸ்ட் 6, மோஸ்ட் 4, மோஸ்ட் ஆவரேஜ் எல்லாமே ரோஹித் சர்மாவும். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல வந்தாலும் எல்லாமே விராட் கோலியா. இப்ப யாரை டிராப் பண்ணுவீங்க நீங்க? வேணா கம்பீர் டிராப் பண்ணிட்டு புது கோச் கொண்டு வாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால. சரிடா,
நீ கம்பீர் அடிக்கிறவங்களும் தனியா வீடியோவே போடலாம் போல இருக்குடா உன்னை வச்சு. சரி ஓகே, அடுத்து நம்ம இவரை சவுத் பத்தி ஆப்பிரிக்கா பத்தி பேச சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசலாம். பட் அதுக்கு அதை பத்தி கடைசியா பேசுவோம். அதுக்கு எனக்கு இன்னொருத்தரை பத்தி கேட்கணும். ருத்துராஜ் கெய்க்வாட பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன். நீ எப்படி விராட் கோலியை பத்தி பேசுன அது மாதிரி நான் கேட்கறேன். பேசுங்க ப்ரோ, நானும் பேசணும்னு நினைச்சேன். நீங்க பண்ணுங்க, நானும் இல்ல அப்படியே போட்டு. ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து எனக்கு செகண்ட் இல்ல, அப்படியே எனக்கு இந்த விராட் கோலியோட ஒரு காப்பி பாக்குற மாதிரியே இருந்துச்சு. என்ன ஒரு எலகன்ஸ், சூப்பரா ஆடினா. பட் ஆனா என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து ருத்துராஜ் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு டிசர்விங்கான அந்த பிரைஸுக்கு எல்லாம் டிசர்விங்னு சொல்லலாமான்னு கேட்கிறேன். ப்ரோ என்னைய கேட்டா நான் கண்டிப்பா சொல்லலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கும். விராட் கோலியே வந்து இன்னும் நான் ஸ்டேக்ல வந்து இன்னொரு விராட் கோலியை பார்த்த மாதிரி தான் விராட் கோலிக்கே இருந்திருக்கும். ஏன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ், சும்மா பிளைண்ட் ஸ்லாக் பண்ணவே கிடையாது. ரன்னிங் த பிட்வீன் த விக்கெட்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோலியும் தோனியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஓவர் த்ரோ இருக்கும், அது என்ன சொல்லியிருப்பானுங்கன்னா 3 ஓடுவாங்க. 2 பேருமே எப்படின்னா சிங்கிள் கவுண்ட் மட்டும்தான் இருக்கும், கூப்பிடுறது கம் அப்படி பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே 3 ஓடிட்டு இருப்பாங்க. அந்த கால்குலேஷன்ஸ், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், ஷார்ட் செலக்ஷனு, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் தான் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல தேவைப்படும். ஓடிஐ கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும் இப்போ விராட் கோலி போயிட்டான் அப்படின்னா அந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஒருத்தர் தேவை. அது கண்டிப்பா ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து ஃபில் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு ஷுவர் ஷாட்டா இருக்கு. ஓடிஐல சொல்றேன். அதுவும் இல்லாம ருத்ராஜ் இந்த ஸ்பின்ல ஆடுறது நல்ல சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்வீப் ஆடுறது, டக்குன்னு ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறது, ஃபீல்ட மேனிபுலேட் பண்ணி ஆடுறதெல்லாம் வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா செஞ்சுரி ஷாட் தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா மிட் ஆஃப் வந்து உள்ள இருப்பாங்க, கவர்ஸ் ஃபீல்டர் வந்து உள்ள இருப்பாங்க. சரி ஆஃப் சைட்ல வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைட்ல போடவும் கவர்ஸ்ல ஒரு ஷாட் அடிப்பான். சரி ஓகே, கவர்ஸ் தூக்கி பின்னாடி வச்சுட்டு மிட் ஆஃப் உள்ள கொண்டு வந்தாலும் மிட் ஆஃப் கொண்டு வருவாங்க. செஞ்சுரி ஷாட் வந்து மிட் ஆஃப்க்கு தலைக்கு மேல அடிப்பான். ஸ்பின்னை வந்து டார்கெட் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து விராட் கோலி தான் பண்ணிருப்பான் எப்பயுமே. அதாவது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடி ஓடி எடுத்துருவா. அப்படி இவன் வந்து ஸ்பின்னர்ஸையும் சூப்பரா டேக்கிள் பண்றதுனால எல்லாமே வந்து இப்போ ஒருத்தர் போறாரு அப்படின்னா வேங்கை வாழ்ந்த காட்டிலேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பாட்டை வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து இவர் வந்து ப்ராப்பர் மேட்ச் ருத்துராஜ் கெய்க்வாட். நீ இந்த ஸ்பாட்டுன்னு சொன்னல, இப்ப ஸ்பாட்டுன்னு எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்ப ருத்ராஜா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், இவங்க 2 பேர் யார் ஸ்பாட்ல ஆடுறாங்கன்னா, நம்ம பிரின்ஸ், அதாவது வந்து பிசிசிஐ பிரின்ஸ் ஆன கில்லும் அப்புறம் நம்ம ஐயரோட ஸ்பாட்ல தான் ஆடுறாங்க. இப்ப இவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்தா நீ யாரை டிராப் பண்ணுவ? ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, நம்ம வந்து கில்ல வந்து ஓடியை எதுவுமே சொல்லவே முடியாது. நம்ம T20ல நீங்க சொல்லலாம், ஓடியை சொல்லலாம், ஐ மீன் டெஸ்ட்ல பேசலாம். பட் ஓடியில வந்து கில் வந்து ப்ரூவ்டு தான். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஓடியில இந்தியாவுக்கு அவன் தான் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்கான். கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருந்திருக்கான். ஸோ வந்து நம்ம எப்ப கேட்கலாம் அப்படின்னா 2 பெரிய மேட்சஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சாம்பியன்ஷிப் ஃபைனலு, வேர்ல்ட் கப் ஃபைனலு, அப்படின்னா கொஸ்டின் பண்ணலாம். ஸோ ஸ்பாட் விட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. கண்டிப்பா இப்போ ஜெய்ஸ்வால் வந்து 100 அடிச்சிருந்தாலும் ஜெய்ஸ்வாலுக்கே தெரியும் கில் வந்துட்டான் அப்படின்னா நம்ம வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் ருத்ராஜ் ஸ்பாட்டுக்கு வந்து ஐயர் வந்துட்டான் அப்படின்னா நம்ம வெளியே போய் தான் ஆகணும்ன்ற கரெக்டாக இருக்கதான் செய்யுது. இப்போ இவங்க 2 பேரும் ஸ்பாட்டுமே எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வெளியே போனதுக்கு பிறகுதான் ருத்ராஜ் கெய்க்வாட ஸ்பாட்டும் ஜெய்ஸ்வாலோட ஸ்பாட்டும் கன்ஃபார்ம் ஆகும். எப்படி இருக்கும்னா கில்லு, ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயஸ் ஐயர்ன்ற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. ஓ, நீ இப்படி சொல்ற. லைக் இப்ப ரோஹித் சர்மாவும் விராட் கோலியோட ஸ்பாட்ல தான் இவங்க இருக்கணும். அப்படி போயிட்டே இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இல்ல நான் எப்படி யோசிச்சேன்னா, லைக் இப்ப எப்படியுமே வந்து பார்த்தா நம்ம கில்லும் இருக்க போறான், ரோஹித் சர்மாவும் ஆட போறாங்க கன்ஃபார்ம். நான் நினைச்சேன்னா இப்போ ஒரு பேக்கப் ஓப்பனரா இருப்பாங்களே, ஸோ அங்க வந்து நான் எப்படி சொல்றேன்னா லைக் கில் விசஸ் சாரி ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்குமான்னு நான் சொல்லி நான் உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். லைக் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன்ல யார் அஹெடா இருப்பான்னு நினைக்கிறேன். ருத்ராஜா இல்ல ஜெய்ஸ்வால் அஹெடா இருப்பானா? இப்ப 2027 வேர்ல்ட் கப் ஸ்பாட் எடுக்காங்கன்னு வச்சுக்கோ, இப்ப யார் பேர் எழுதுவாங்க? இல்ல டைம் இருக்கு. ஸ்பாட் கேட்டீங்கன்னா ஷுவர் ஷாட்டா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ப்ரோ வந்து ஃப்ரண்ட் வின்னர், ஃப்ரண்ட் ரன்னராகவும் இருக்க முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலால பாத்தீங்கன்னா அவனால வந்து ஸ்ட்ரைக்கே ரொட்டேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், 30 பால் பிடிச்சி 15 ரன் அந்த மாதிரிதான் இருக்கு. அவனோட மெயின் கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்கா தான் இருக்கு. அதான் இன்னைக்கு அடிச்ச நாக்குமே ஒரு மாதிரி டெஸ்பரேட், நான் கன்ஃபார்ம் இன்னைக்கு ஆடியே ஆகணும், ஒரு நாக்கு அடிச்சே ஆகணுங்கிற ஒரு டெஸ்பரேஷன் இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி இன்னைக்கு அவனால சக்சீட் ஆக முடிஞ்சது அப்படின்னா பிரஷர் கிடையாது, டார்கெட்டும் கம்மி, டார்கெட் ரொம்ப கம்மி. ரோஹித் சர்மா அங்க வந்து செட்டில் ஆயிட்டுல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஆட முடிஞ்சது. ஆனா எப்பயுமே இப்படி ஆட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட முடியாது. ஒரு ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அவனோட கேம் ஆட போய் அவுட் ஆக தான் செய்வான். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு 1 டவுன் ஸ்பாட்டுக்கு யார் ஃப்ரண்ட் ரன்னர்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான்.
பட் இதுவுமே இப்ப நம்ம சொல்றதுமே வந்து ரொம்ப ஏர்லி மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஏர்லி தான் அவங்க ப்ரோ. கில்லும் ஐயர் இருந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவங்கள ஷோகேஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நமக்கு சந்தேகம் தான். ஸோ எனக்கு தெரியல இவங்க எந்த பேராமீட்டர்ஸ் டொமஸ்டிக் பேராமீட்டர்ஸ் எடுப்பாங்களா இல்ல ஐபிஎல் வச்சு எடுப்பாங்களாங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ அது எந்த பேராமீட்டரும் கிடையாது. ஒரே பேராமீட்டர் கம்பீர் பேராமீட்டர் மட்டும்தான். அதுவும் கரெக்ட் தான். தெரியலடா எனக்கு இவங்களோட ஃபியூச்சர் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கேஎல் ராகுலை பத்தி பேசலாம். கேஎல் ராகுல் வந்து இந்த சீரீஸ்ல வந்து வந்த மேட்ச் எல்லாமே ஒரு 50-60 அடிச்சுட்டான் கரெக்டா. அந்த ஒரு ரொம்ப ஓடிஐக்கு தகுந்த க்ரூஷியல் மாதிரி ப்ரோ. அதை அடிச்சிருக்கான். பேசியே ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா பேசியே ஆகணும். அதை பத்தி ரொம்ப க்ரூஷியல் தான். இப்ப நீ ஃபர்ஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா அவங்களோட 50-60 ரன்ஸ் தான் வந்து ஸ்கோர் போர்டுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து போட்டுருந்துச்சு. இப்போ 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கோலி வந்து ஆல்மோஸ்ட் 40 ஓவர்ஸ்க்குள்ள அவுட். இப்போ லாஸ்ட் 10 ஓவர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஈஸியா பவர் பிளே வரும், கொஞ்சம் ஈஸியா ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த நேரத்துல வந்து டீம் வந்து ஒரு பிளேயரை மிஸ் பண்றாங்க. இப்பவும் சரி எப்பவும் சரி. அதாவது இப்ப பாண்டியா ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ரோலை வந்து ராகுல் வந்து எடுத்துக்கிட்டானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா அவனுக்கு கொடுத்த ரோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். ஒரு ஃபாஸ்டா 50 ரன்ஸ் 60 ரன்ஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டான். ஸோ கேஎல் ராகுல் ரோல் வந்து கம்ப்ளீட்டா அவன் ஃபைன் தான் ப்ரோ. அவனோட ரோலை வந்து அவன் பண்ணி முடிச்சிட்டான் தான் எனக்கு தோணுது. என்னோட தாட்ஸ் இதுதான். அது இல்லாம இருக்கும்போது டீமே ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்குது. கேப்டன்சியுமே பார்த்தேன்னா அதுல வேற நிறைய பேர் சொல்றாங்க இவர் கேஎல் கேப்டன்சில தான் வந்து விராட் கோலியோட 70% செஞ்சுரி வந்துச்சு, ஜெயஸ்வால், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாடோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சது. இதுல ஒரு மீம் வேற பார்த்தேன்டா, இவனை பிடிங்கடா, இவன் நல்ல போலீஸா இருக்கான், இவனை பிடிச்சி கேப்டனா போடுங்கடா 2027 வேர்ல்ட் கப். மீம் பரவாயில்ல. அஸ்வின் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் என்னடான்னா ஓப்பனிங் கோலி ரோஹித்தை போட்டுட்டு ஒன் ரன் ருத்ராஜ் கெய்க்வாடு 2 ரன் ஸ்ரேயஸ் ஐயர் வச்சு ஆடலான்னு சொல்லியிருக்கா. அப்படி இல்லடா இப்ப நமக்கு தெரியுது, நமக்கு இல்ல ஒதுக்கலாம் நமக்கு தெரியுது, ஆனா ஒதுக்க மாட்டாங்கல்ல. இப்ப என்ன சொல்லுவாங்க, ருத்ராஜ் ஒரு மேட்ச் தானே அடிச்சான்னு சொல்லி கேட்பானுங்க. அதுதான் சொல்றேன், இப்ப கில்லிக்கு நீ தர ரோப் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கிடைக்குமானா அது கிடைக்காது. சோ அப்ப நம்ம எப்படி அவனை ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? சோ அங்கிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல ஹைப்போக்ரைட் ஸ்டார் கல்ச்சர் வேணாம்னு சொல்றதும் ஒரு பிளேயரை ஸ்டாரா உருவாக்குறதும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்கப்புறம் நீ இப்ப ஹர்திக் பாண்டியா சொன்னபோது ஹர்திக் பாண்டியோட கூட சேர்ந்து ஆடுற ஜடேஜா பத்தி நான் பேசியானும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் உடையில ஜடேஜா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஜடேஜா ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு, ஜடேஜா பால் சாப்பிட்டாரு, ஒரு ஃபினிஷர் ரோல்ல வந்துட்டு அடிக்க மாட்டாரு. இந்த கேள்வியை வந்து நீ வேற யாரோ வேற எப்பயோ சீசன்ல கேட்ட மாதிரியே உனக்கு இருக்கும் சரியா. வேற ஏதோ ஒரு சீசன்ல அவனோ ஒருத்தர் கதறிக்கிட்டு இருந்திருப்பான். இல்ல சந்தோஷமா சொல்லல. ஜடேஜாங்கிற வந்து அவன் அவ்வளவுதான் ஆடுவான். நான் எனக்கு ஜடேஜா பேட்டிங்ல கூட நான் இப்ப எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தெரியல. ஜடேஜா டீசெண்டா ஆடுற மாதிரி தான் தெரியுது. பவுலிங்ல எனக்கு என்னமோ வந்து அந்த ஜடேஜாவோட ஒரு இது பிரைம் குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. நீ நினைக்கிறடா? ஆமா ப்ரோ, எனக்கு ஓடிஐல வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னாலே ஒரு சேஸ்னு பாத்தீங்கன்னா கூட பேட்டிங் வந்து எப்பயுமே கொஞ்சம் அவுட்ஷைன் ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவால இவ்வளவுதான் பண்ண முடியும்ட்டு நான் வந்து அவனோட கேலிபர் வந்து கம்மி பண்றதுக்கு எனக்கு இது இல்லை. ஸோ வந்து இப்போ ஜடேஜா அப்படின்னா வந்து நம்பர் 1 ஆல்ரவுண்டரா இருக்கும்போது ஃபினிஷர் ரோல் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அடிக்கிறதுக்காச்சும் ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த மேட்ச் வந்து 27 பால்ஸ் பிடிச்சி 25 ரன்ஸ் 22 ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் யூ கேன் ட்ரை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கிரிட்டிசைசிங் கொடுத்துட்டு போக விரும்பல. இப்போ அவனாலதான் அந்த ஒரு 30 ரன் கம்மியாச்சு அப்படின்ட்டு ரொம்ப அபாண்டமான சொல்லி நான் இது பண்ண விரும்பல. ஆனா அட்லீஸ்ட் ஹி கேன் புல் ஒரு 10-15 ரன்ஸ் புல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு தாட்டா இருந்துச்சு. பவுலிங் பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ சொல்றது, இந்தியால இந்த பிச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பிச்சர்ஸ்ல வந்துட்டு பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. கண்டென்ட் தான் பண்ண முடியும் ஜடேஜாவால. ஸோ வந்து குரூஷியல் விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் நீங்க சொன்ன மாதிரி லைட்டா பழைய மாதிரி இருக்கிறதுக்கு முடியாம இருக்கிறதுக்கான காரணம் பிச்சர்ஸும் கூட அப்படின்ட்டு எனக்கு. நான் சிஎஸ்கேலையும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். ஜடேஜா நீ அவன் பொசிஷன் அந்த பொசிஷன் இருக்கனால அதுக்கு நம்ம ஹிட்டரானா அவன் நீங்க மாத்திர முடியாது. எங்க இறக்கலாம் அவன் ஆடுறதுதான் அவன் ஆட முடியும். அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப அந்த ஹிட்டர் பொசிஷன் ஹிட் பண்ணணும்னா அவனுக்கு வராது, அவ்வளவுதான் வரும். அவனால டீசெண்டா பேட்டிங் ஆட முடியும். பவுலிங்ல நீ இம்பாக்ட் ஆகலன்னு நீ கேட்கல. ஏன்னா அவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அங்க நீ கேட்கறதுதான் நியாயமானது நான் நினைக்கிறேன். சோ உங்களோட பாயிண்ட் இது வந்து வேல்யூபிளான பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆட வச்சாங்க. 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டு திலக் வர்மா கொண்டு வந்துட்டாங்க. இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க எவ்வளவு மிஞ்சி போனா 3 ஓவர் 4 ஓவர் தான் 4 ஓவர் கொடுக்குறீங்க மினிமம்.
அதுக்கு நீ ஃபர்ஸ்டே திலக் வர்மா எடுத்து பேட்டிங்காச்சும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமே. இதுதான் இன்னைக்குமே நானும் திலக் வர்மா வந்து 4 ஓவர் தள்ளிட்டு தான் 28 ரன் கொடுத்தான். என்ன வாஷிங்டன் போடுற கிட்ட வாஷிங்டன் இன்னும் ஒரு அதுதான் 10 இவனும் 15 ரன் போட்டான். கம்மியா கொடுத்துருப்பான். இவன் அவ்வளவுதான் போட்டான். வேற ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் இருந்துச்சு. ஆனா பேட்டிங் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நல்லா பேட்டிங் டிப்ஸ்டா 3 மேட்ச்மே பார்த்தோம். நல்லா பேட்டிங் ட்ராக் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லா டியூ எல்லாம் அதான் சீரியஸா ஒரு மாதிரி பேட்டிங்கான ஒரு சீரீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சரி பேட்டிங் பத்தி பேசினதுக்கு அப்புறம் பவுலிங்கை பத்தி பேசுவோம். இந்தியா பவுலிங் என்ன நினைக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ எதுக்கு பும்ராக்கு சிராஜ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சையத் முஸ்தக் அலி டிராஃபி ஆடிக்கிட்டு இருக்கானாமா. இப்போ எதுக்கு சிராஜ் வந்து ஓடியில அவன் என்ன பண்ணல, ஹர்ஷித் ராணா என்ன பண்ணிட்டான், பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ணிட்டா, சிராஜ் என்ன பண்ணல, இந்த மாதிரி கேள்வி இல்லாத எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பும்ரா ஏன் இல்ல? இல்லடா அதான் சொன்னேன்ல கம்பீர் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னு. இப்ப ஹர்ஷித் ராணா வச்சுக்கிறாரு, இங்கிட்டு பிரசித் கிருஷ்ணா வச்சுக்கிறாரு. இப்ப சூஸ் பண்ணு, இவங்க 2 பேர்ல யார் பெட்டர் நீ சூஸ் பண்ணு. பிரசித் கிருஷ்ணா கொடுக்கறதுக்கு ஹர்ஷித் ராணாக்கே கொடுத்துடலாம்னு சொல்ல வைக்கிறது. அவ்வளவுதான் பத்தியா, அவ்வளவுதான் தட்ஸ் பிசினஸ்ங்கிறாரு. ஆனா பிரசித் கிருஷ்ணா நம்ம எல்லாம் ஒரு காலத்துல ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருந்தோம், பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்றாருன்னு. ஆனா அவன் பவுலிங்குமே ஒரு மாதிரி கோளாரா தான் இருக்குது. அது இன்னைக்கு என்னமோ 3 விக்கெட் எடுத்துட்டான். அதுவுமே எல்லாம் ஓபி பால் தானே வச்சுக்கோங்க. மிஸ் ஆகி தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்பயுமே வந்து அவன் இதை வச்சு நம்ம வந்து ஒரு கேலிபர் செட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்ப முந்தானேத்து தான் செகண்ட் ஓடி முடிஞ்சப்போ ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஒஸ்ட் ஆவரேஜ் இன் டெஸ்ட்லயும் பிரசித் கிருஷ்ணா இருக்கான், ஒஸ்ட் ஆவரேஜ் இன் T20யும் பிரசித் கிருஷ்ணா இருக்கான், ஒஸ்ட் ஆவரேஜ் இன் ஓடியிலும் பிரசித் கிருஷ்ணா இருக்கான். எல்லா ஒஸ்ட்ல இருக்கிற பவுலர் எப்படி ஈஸியா டீமுக்குள்ள வந்து விளையாட முடியும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சிராஜ், பும்ரா இவங்க இல்லாத ஒரு பொசிஷன்ல? இதான் எதுக்கு சிராஜ் நீங்க டிராப் பண்ணீங்க, எதுக்கு பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்க? இந்த கேள்வி எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். சிராஜ்ல வந்து ஓடியில வந்து அவங்கள பிரிலிமினரி ஆப்ஷனா தூக்கிட்டாங்க. எப்பனா இந்த ரோஹித் சர்மா இந்த சாம்பியன்ஸ் ஆஃபீஸ் ஸ்டார்டிங்ல பண்ணாரு தெரியுமா, நாங்க வந்து சிராஜ் வந்து பவர் பிளேயர் எஃபெக்டிவா இருக்காரு, டெத்ல எனக்கு எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னார் பத்தியா. அப்பயே சிராஜ் சைட்லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா டெஸ்ட் இப்ப ஆடினாரு, T20 ஆட போறாரு. ஸோ ஓடி தேவையில்லைங்கிறதுனால ஒரு மாதிரி இது பண்ணிருப்பாங்க. சைட்லைன் பண்ணிட்டாங்க. சைட்லைன் பண்ண ரிப்ளேஸ்மெண்ட் யாரு? இப்போ சிராஜ் நீங்க சைட்லைன் பண்றீங்கன்னா சிராஜோட ஒரு பெட்டர் பிளேயர் தான் டீமுக்குள்ள எடுத்துருக்கணும். அப்பதான் நீங்க சிராஜ் வந்து சைட்லைன் பண்ண முடியும். அதுதானே வேல்யூபிளான ஒரு பாயிண்ட். நீங்க ஹர்ஷித் ராணாவை எடுத்து வச்சிருக்கீங்க, பெர்ஃபார்ம் பண்றானே வச்சுக்கோங்க. நீங்க எப்படி சிராஜோடய ஹர்ஷித் ராணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இல்ல பிரசித் கிருஷ்ணா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 2023 ஏசியா கப் ஃபைனல்ல வந்துட்டு 7 விக்கெட் எடுத்தான் ஸ்ரீலங்கா கூட, இதே சிராஜ் தான் ஓடியில தான். ஒரு அவனுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, இத்தனை மேட்ச்ல இத்தனை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் he can pull wickets bro, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஹர்ஷதீப் சிங் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அலோனா இருந்தான்டா. அதான் பேசவே இல்ல. ஹர்ஷித் ராணாவுமே நீ சொல்ற பட் ஓகே தான், எனக்கு இன்னும் சொல்ல முடியாது. ஆனா பெர்ஃபார்ம் பண்ணி பிரசித் கிருஷ்ணா எனக்கு ரொம்ப லீக் பண்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல. பிரசித் கிருஷ்ணா இல்ல ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா 350 அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து சேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் 170 for 5 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து 17 ரன் சொன்னேன். 34 பால்ஸ்க்கு 75 ரன்ஸ் அடிக்கிறான். பிரிட்ஸ்கி சூப்பரா ஆடுறான். ஈஸியா மேட்சை மாத்துறாங்க அப்படின்னா பவுலிங் வந்து கண்டிப்பா ஃபிளா இருக்குன்னு தானே ப்ரோ அர்த்தம். 3 மேட்சுமே பாத்தீங்கன்னாலுமே இன்னைக்கு மட்டும் தான் ஏதோ கிளிக் ஆகல யாருக்கு, அவங்க பேட்ஸ்மேன்ஸ்க்கு. அப்படிதான் சொல்லணும். குல்தீப் கிளிக் ஆயிருச்சு. குல்தீப் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். குல்தீப் அந்த அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் குல்தீப் கிளிக் ஆயிருச்சு கரெக்டா. ஏன்னா 2 இப்போ நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி எடுக்க முடியும்னா 2 மேட்சுமே ஒரு டீமால 350 பிளஸ் அடிக்க முடியுது அப்படின்னா இந்த மேட்ச் அடிக்க முடியலன்னா மேபி அது அன்லக்குன்னு தான் சொல்லணும், அன்பார்ச்சுனேட் தான் சொல்ல முடியும். சோ பவுலிங் கண்டிப்பா ஸ்ட்ராங் பண்ணியே தான் ஆகணும். சரி ஓகே, இப்ப இந்தியா என்ன பண்ணணும்? இப்ப இந்த ஓடி இப்ப இது நடந்திருக்கு, இதுல இருந்து என்ன டேக் அவே பண்ணணும்? இந்தியா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற நீ? அதான் ப்ரோ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஓடிஐ சீரிஸ்க்குலாம் ரெஸ்ட் கொடுத்துருவீங்க இந்த மாதிரி. அப்ப அடுத்து நியூசிலாந்து வருது, நியூசிலாந்துக்கு நான் T20க்கு மட்டும் ஆடிக்கிறேன் ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்மெட்டுக்கு மட்டும் பவுலிங் போட்டு மற்ற ஃபார்மெட்ல ரிட்டையர் ஆயிரு. இதான் நான் ஏதோ ஒரு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இதான் நான் சொன்னேன். என்ன ஒர்க் லோட் அப்படி கொடுத்துட்றாங்க உனக்கு? டெய்லியுமே மேட்ச் வைக்கிறாங்க, 10 ஓவர் போட போற, 2 நாள் ரெஸ்ட் கிடைக்க போகுது. அப்ப ரெஸ்ட்ல இரு. ஒரு சீரீஸ்மே உனக்கு ரெஸ்ட் வேணும், இன்னொரு 5 மேட்ச் தான் ஆடுவேன், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாசம் ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த சீரீஸ் அப்படின்னா டீமோட ஒரு இதை பார்க்கணும்ல ப்ரோ. இல்லடா இப்ப சுச்சுவேஷன் அப்படி இல்ல. இப்ப உனக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நீ சொல்ற சீரீஸ் வரும், அதுக்கப்புறம் IPL, அப்படியே உனக்கு சாரி அதுக்கப்புறம் இது T20 வேர்ல்ட் கப், அப்புறம் IPL, அப்புறம் அப்படியே லைனா வரப்போதில்ல. இங்க ஒரு ஐபிஎல் ரெஸ்ட் எடுப்பானா சொல்லுங்க பும்ரா? அது எப்படி காசு கொடுத்து அது எப்படி முடியும்னு கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கும் கேட்கணும்ல ப்ரோ. இதுக்கும் ஏதாச்சும் வைக்கணும்ல டெட்லைன் மாதிரி. இத்தனை மேட்ச் விளாண்டாதான் சம்பளம்னு கொடுத்தா இதுக்கு விளாட வருவான்ல அவன். குடுக்கறாங்கல்ல சம்பளம். வேண்டாம் A கிரேடு B கிரேடு சம்பளம் குடுக்கறாங்களா? சொல்றேன் அப்படி குடுக்கறதானே A கிரேட்ல இருக்கணும்னா இந்த மேட்ச் விளையாடுன்னு சொல்லணும்.
நான் நல்லா போட்டேன், அதனால ஏ கிரேட்ல போய் உட்காந்துக்குவேன், எனக்கு குறுக்கு ஒடிச்சா நான் விளையாட வர மாட்டேன், வலிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் விளையாட வர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இங்க புல்லிஷ் பாரு இது 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு பிளேயர் சைடு சொல்லலாம். ஒண்ணு அங்க டீமே வேற ஆள் இல்ல. நீ கொஞ்சம் பிரிசர்வ் பண்றதும் பண்ணவும் செய்வாங்க. சோ நம்ம இதுக்கு வந்து ஒரு மாதிரி மிடிலா தான் இருக்கும். நம்ம டிபேட் பண்ண முடியாதுல்ல அது. சரி ஓகே நம்ம இந்தியா பத்தியே பேசிட்டோம். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசலாம். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நான் என்ன இம்ப்ரெஸ் ஆனேன்னா அவங்க பேட்டிங். என்ன பேட்டிங் வச்சிருக்கானுங்கடா. எனக்கு இந்த அவங்க பேட்டிங்ல எனக்கு பிடிச்சது யாருன்னா இவங்க ஏடின் மேக்கர் நல்லா ஆடினா ஒரு மேட்ச். அப்புறம் வந்து பிரெட்ஸ்கி எனக்கு செம்ம இம்ப்ரெஸ்டா எல்எஸ்டி எடுத்தாங்க சொன்னானுங்க. பட் எனக்கு அவ்வளோ அப்போ தெரியல. பட் கன்சிஸ்டன்டா ஆடின பிரெட்ஸ்கியும் டிவால் பிரேவிஸுமே வந்து ஆல்மோஸ்ட் கிளிம்ஸ் எல்லா மேட்சுமே காமிச்சான். அவனும் கிளிம்ஸ் காமிச்சான். ஸோ அவங்க எனக்கு இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுடா. அவங்க டிவால் பிரேவிஸ் சொன்னா சிரிப்பு வருது ப்ரோ. அது சும்மா இருந்துச்சுடா அது. அது சரி அடிக்கிறாள் எவனா அடிக்கட்டும்டா. விட்றா அதுதான் அடிக்கிறான். அவங்களை பத்தி ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கா பத்தி ப்ரோ என்னைய கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து டீம் பேட்டிங்னு இல்ல, என்னை கேட்டா மொத்த டீமாவே வந்து வெல் க்ரூம் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இப்போ T20 சீரீஸ்லயும் பாருங்க, அப்கமிங் T20 சீரீஸ்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, டெஸ்ட்டும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒயிட் வாஷ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பீர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி ஒன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டார் கல்ச்சர் அப்போஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்றியா நீ டீம்ல இரு, தாராளமா டீம்ல இரு, நீ ஸ்டாரா இருக்கியோ ஸ்டாரா இல்லையோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம பிளேயர்ஸை நம்பி அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பிளேயர் இல்ல அதனாலதான் இந்த டீமுக்கு ரன் வரல அப்படின்ட்டு அவங்க டீம்ல சொல்லவே முடியல. யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜான்சன் ஆடி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா டெய்லண்டரும் சொல்ல முடியாது, பேட்டிங் ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆல்ரவுண்டர் பாஸ் வந்து ஒரு 50+ ரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டான். ஸோ டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்த டீமாவே அவங்களோட அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அவங்க பேட்டிங் வந்து அதான் சொல்றேன். அவங்க பேட்டிங் அந்த சீரீஸ்ல அவங்க பேட்டிங் தான் ரொம்ப அஸ்டானிஷ்டா இருக்கு. பவுலிங் பார்த்தோம்னா பவுலிங்குமே ஒரு மாதிரி ரபடா மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் பவுலிங்குமே பெருசா யாருமே எனக்கு ட்ரபிள் பண்ண மாதிரி இல்லை. மார்க்கோ ஆன்சன் சூப்பரா போடுறான். அவனோட இந்த லென்த் இந்த கொஞ்சம் லைட்டா அந்த சீம் மூமெண்ட்ல நல்லா பீட் பண்றான். நாண்ட்ரே பார்க்கரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி டீசெண்டா தான் போட்டுட்டு இருந்தான். அந்த நிகில்னாலதான் அவனுமே அந்த மேட்ச் ஆட முடியல. ஸோ அவங்க 2 பேருமே நல்லா போட்டதுமா இருந்துச்சு. மற்றபடி கேசவ மகாராஜ் வந்து எனக்கு டெஸ்ட்ல பண்ண இம்பாக்டும் இங்க வந்து எனக்கு மேட்சே ஆள மாதிரி இருந்துச்சு. அவங்க பவுலிங் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் பார்த்தா பிளான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ இந்தியாவில வந்துட்டு இவ்வளவு நம்பர் அவங்களால பண்ண முடியாது, பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் பெருசா வந்து இங்க வந்துதான் பாத்துருப்பாங்க, அவ்வளவு விளையாடி இருக்கவும் இல்ல. மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் இல்லைன்னு சொல்றேன். ஓடியில ரெட் பால்ல வந்து நம்ம இந்தியா அவங்க ரிசோர்ஸ் இல்லையா நம்ம கிட்ட பேட்டிங் ஆடுற திறமை இல்லையான்னு கேட்டா டிபேட்டபிளா தான் இருக்குது. பட் இதை சொல்றேன் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கிட்ட ரிசோர்ஸ் மேபி ரபாடாவை அவங்க மிஸ் பண்ணலாம் ப்ரோ, அவ்வளவுதான். அந்த ஒரு ஃபிளா மட்டும் தான் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருக்கலாம். மத்தபடி இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியாவே அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு பாட்மேன் சூப்பரா போட்டான் ப்ரோ. நான் பார்க்கும்போது எனக்கு மேட்ச்ல தெரிஞ்சு அவனோட லென்த் சீம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அவனோட பவுலிங்ல இன்னைக்கு. சரி. ஆனா எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருந்து இந்தியா என்ன கத்துக்கணும்னா அவங்களோட டேலண்ட் பேட்டிங் தான்டா. மார்க்கோ ஆன்சன் இந்த செகண்ட் மேட்ச் என்னடா உள்ள விக்கிறானுங்க. சிவம் துபேவோட சூப்பரா அடிச்சான்டா அவன். அந்த உள்ள போற ஆர்க்ல போறதெல்லாம் செமையா கிளியர் பண்ணான்டா. அவனும் அடிச்சாங்க, இந்த கார்லின் அடிச்சாங்க. அவங்க டயர் ஆண்டர்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாடுறாங்கடா. அதுதான்டா இந்தியாட்ட லேக் ஆகுது. நமக்கு எப்பயுமே அது தெரிஞ்ச விஷயம் தானே, டேலண்டஸ்ன்னு வந்துட்டு இந்த காஞ்சனா படத்தை இப்படி போவான்ல அந்த மாதிரி எல்லாரும் போயிருவாங்க விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா. எனக்கு அது ஒரு விஷயம் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பாரு. அங்க நீ சொன்னதுதான் அந்த 165 205 இருந்து அங்க இருந்து 17 ரன். அப்ப அது எவ்வளவு ஒரு இது பாரு, எவ்வளவு கீ. நம்ம 15 ரன் நம்ம கம்மியா அடிச்சிருந்தா மேட்சே ஜெயிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த புல் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச், எப்படியோ கண்டெயின் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அதுதான் செகண்ட் மேட்ச்ல எல்லா மேட்சும் உங்களால அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு ஜெயிச்சு காமிச்சானுங்க. 3வது மேட்ச் லக்கிலி நமக்கு டாஸ் வின் பண்ணிட்டோம், அதனால ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல சீரீஸா தான் போச்சு. தேர்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் இதா போயிருந்தா நெக் டு நெக் இருந்திருக்கும். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்களால முடியல. பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல வின் தான். அட்லீஸ்ட் ஓடியிலையாச்சும் நம்ம இன்னும் அந்த ஒரு நம்ம தான்ங்கிற ஒரு பேர் வச்சிருக்கோம். ஓகே. அடுத்ததுக்கப்புறம் T20 சீரீஸ் வரப்போகுது. T20 சீரீஸ் வந்து கன்ஃபார்ம் சவுத் ஆப்பிரிக்காவுமே அவங்களுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. T20ல பேட்டிங்லாம் இருக்கு, நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நம்ம T20 பத்தி தனியா பேசலாம் இன்னொரு அடுத்த வீடியோல. ஸோ நாங்கள் எங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா அதை நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம். நீங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதையும் பேசுவோம். ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கம்பீர் அடிக்க மறந்துடாதீங்க. இங்கே பாரு சேர்றா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது டக்கு டக்குன்னு வரும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா ஷாமு. பை ப்ரோ. பை பை பை.